நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்ககிட்ட சிகிச்சைக்காக வந்த ஒரு பெண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க நெஞ்சு வலிக்குதுன்னு இப்போ ஒரு மருத்துவரை போய் சந்திச்சுக்கிறாங்க. அவர் உடனே இசிஜி எடுக்கணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இசிஜி வந்து நார்மல், ஆனால் பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாக டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து 197 வந்துருச்சு. அதே மாதிரி ட்ரைக்ளேசிங் ரத்தத்துலேயே மிதக்கும் கொழுப்பு 443 அளவு இருக்குது. அதே மாதிரி விஎல்டிஎல் அந்த விசுரல் பேட் பார்த்தீங்கன்னா 88க்கு மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இசிஜி நார்மலாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கொழுப்பை குறைச்சாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயின்னு சொல்லி போட்டு 1 மாதத்துக்கு கொழுப்பை கரைக்கிற மாத்திரையை கொடுக்குறாரு. நீங்கள் 1 மாதம் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இப்போ இந்த 1 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இருந்த கொழுப்பை விட இப்போ அதிகமாகிடுச்சு. 197 இருந்தது, இப்போ 243 ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு 443 இருந்தது, இப்போ 453 ஆயிடுச்சு ட்ரைக்ளேசிங். அதே மாதிரி விஎல்டிஎல் பார்த்திங்கன்னா 90க்கு மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி 90க்கு மேலே போச்சு. பொதுவாக 50க்கு மேலே போனாலோ இல்லை ட்ரைக்ளேசிங் 250க்கு மேலே போனாலோ ஹார்ட்டில் எப்போ வேணாலும் அடைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நம்ம வந்து எதுக்கு ஒரு ஏன்ஜியோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ 15,000 கட்டி ஏன்ஜியோ பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி 2 இடத்துல அடைப்பு இருக்குதுன்னு டாக்டர் உறுதிப்படுத்திடுறார். இப்போ இந்த அடைப்பை சரி பண்ணோன்னா நம்ம உடனே ஏன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணணும், இல்லைனா வந்து ஸ்டென்ட் வைக்கணும். இதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். நீங்கள் பணத்தை உடனே நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், நம்ம உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோனையும் இந்த அம்மா வெளியில் வந்து சொந்த பந்தங்கள்லாம் வந்து இந்த பணம் இப்படி மாதிரி பிரச்சனையாகி போச்சுன்னு எனக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி அழுதுருக்குறாங்க. இப்போ அது யாரோ நண்பர் வந்து அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி எனக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா சரி வாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பண்ணிக்கிறோம், இந்த விஎல்டிஎல் அந்த கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா 90 இருக்குது இவங்களுக்கு. இப்போ அதில் 50க்கு மேலே முன்னாலே எப்போனா அடைப்பு கொண்டு வந்தோம். இப்போ நாம் வந்து 1 மாதம் மருந்து கொடுத்தோம். இதில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இப்போ இந்த விஎல்டிஎல் 24 கொண்டு வந்துட்டோம், 90லேருந்து 24. அதே மாதிரி ட்ரைக்ளேசிங் பார்த்திங்கன்னா 120 கொண்டு வந்துட்டோம். எவ்வளோ இருந்துச்சு, 453 இருந்துச்சு. அதே மாதிரி டோட்டல் கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா 241 இருந்து நம்மளுக்கு வந்து 180 கீழே கொண்டு வந்துட்டோம். நாம் என்ன இங்கே மருந்து கொடுத்தோம் சிகிச்சை அளிச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இரவு 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் விரதம். அதே மாதிரி காலை உணவு உயிர்ச்சத்து உணவுகள் மட்டும், பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின தானியங்கள், உலர்பழங்கள், கொட்டைகள். அதே மாதிரி காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் எப்போ பசிக்குதோ அப்போ வீட்டில் இருக்கிற சமைத்த உணவு. இதுதான் இங்கே இருக்கிற மருந்து. அதுபோக நம்ம மூலிகை சூரணமும் நம்மளுக்கு வந்து மூலிகை வேரும் கொடுத்தோம். 2 முறை தான் இங்கே சிகிச்சைக்கு வந்தாங்க. ஒரு தடவை 500 1000 ரூபா தான் இங்கே செலவு. இப்போ இந்த 1000 ரூபாயிலேயே நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாயை நம்ம மிச்சம் பண்ணிக்கிறோம். 2வது ஒரு உசரை காப்பாற்றிருக்கிறோம். இதுதான் ஆங்கில மருத்துவத்துக்கும் தமிழ் மருத்துவத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. ஆங்கில மருத்துவம் நம்மளை பயமுறுத்தி சில பேர் வந்து காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ் மருத்துவம் பயத்தை போக்கி நம்மளை வந்து குணமாக்குறாங்க. உண்ணும் உணவே மருந்து, ஊன் உடம்பே மருத்துவர். திருவள்ளுவர் தந்த திருமருந்து, தீராத நோயும் தீர்க்கும் அருமருந்து. நன்றி, வாழ்க வளமுடன்.